வணக்கம் நண்பர்களே, நாம இந்த பதிவில் சேலம் சமயபுரம் மாரியம்மன் எவ்வளவு கருணை நிறைந்தவங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இறைவன் அனைவருக்குமே பொதுவானவங்க தாங்க. மேலும் இறைவன் விரும்பினா மட்டும்தாங்க சிறு இடத்துலையும் கூட அமர்ந்து பெரும் நன்மைகளையுமே செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக அமைஞ்சவங்க தாங்க சேலம் சமயபுரம் மாரியம்மன். இந்த கடவுள் வந்துட்டு சாமிநாதபுரத்தில் வண்டிப்பேட்டை பகுதியில் கம்பீரமாக அமர்ந்து மக்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த அம்மனை வேண்டி சென்றால் வேண்டிய அனைத்துமே கண்டிப்பாக பலிக்குதுங்கிறது இங்கு வந்து அம்மனை வழிபடும் அனைத்து பக்தர்களுமே கூறும் நம்பிக்கைங்க. எவ்வளவோ பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கவங்க கூட நிறைய பேர் இந்த கோவிலில் நடக்கும் கும்பப்படையில் வந்து கலந்து கொண்டு பிரசாதத்தை சாப்பிட்டு அதன் பிறகு கர்ப்பமாகி நிறைய பேர் அந்த கோவிலில் வளகாப்பு பண்ணுற வைபவமே தொடர்ந்து நடைபெற்று வருது. நாம் நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். இது வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா அமாவாசை தினத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கும்பம் படையில் வச்சு அதை குழந்தை இல்லாத தம்பதியருக்கு உடல்நலம் வேண்டியும் பிரசாதமாக பெற்று சாப்பிட ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று அந்த அம்மனின் சக்தியை வந்துட்டு இப்படி நின்று அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட நின்று அந்த கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டு நிறைய பேருக்கு பலன் அளிச்சிருக்குங்க. மேலும் இவ்வளவு அம்மன் சக்தியுமே நம்ம அந்த கூட்டத்தை போய் பார்த்தாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாத அமாவாசையில் மட்டுமே 5000 பக்தர்கள் கும்பப்படையல் பிரசாதத்தை வரிசையில் நின்று எவ்வளவோ நேரம் நின்று அம்மனை வேண்டி வரிசையில் நின்று வாங்கி அந்த பிரசாதத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைந்து நிறைய பேர் பலன் பெற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் வந்துட்டு ஒரு சின்ன தெருவில் இருக்குங்க, ஒரு சின்ன இடத்துல. இது வந்துட்டு ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்ட திருமேனியில் இந்த அகிலமே என் பார்வையில் வரும், என்னிடம் உங்கள் கவலைகளை தீர்ந்து மகிழ்வுடன் திரும்புங்கள் என்று சொல்கிற மாதிரி அழகிய கண்களில் கருணை, வலிய முகத்தில் அன்பு நிறைந்த வலிய சகல அலங்காரங்களுடன் அபயம் தரும் மாரியம்மன் சேலம் சமயபுரம் இடத்துல காட்சி தராதுங்க. மேலும் இந்த கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள அம்மன் வந்துட்டு 21 இடங்களில் இருந்து புற்றுமண் எடுத்து வந்து அங்கு அவள் அருள் பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுதுங்க. மீண்டும் கனவுல ஒரு நாள் ₹1 காசை மஞ்சள் துணியில் வச்சு என் மீது நம்பிக்கையுடன் வேண்டி கட்டுவோருக்கு நிச்சயம் அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைப்பேன் என்று அந்த கோவிலின் பூசாரி கனவுல அம்மனே சொல்லியிருக்காங்கங்க. இந்த வேண்டுதலுமே மிக விமர்சையாகவே அந்த கோவிலில் நடைபெற்று வருங்க. நீங்கள் அந்த கோவிலுக்கு போனால் அங்கே நிறைய பேர் ₹1 காசை மஞ்சள் துணியில் வச்சு கட்டி கோவில் அவங்கள வேண்டுதலை செலுத்துறதுக்காக அவ்வளவு காசுகளையும் நாணயங்களையும் ஒரு மஞ்சள் துணியில் வச்சு அந்த கோவில் முழுக்கவே கட்டியிருக்கிறது அந்த கோவிலுக்கு சென்றால் நாம் பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையிலுமே விசேஷ பூஜையுடன் மொச்சைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வச்சு முருங்கைக்கீரை பொரியலுடன் படையிலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில் அம்மனை ஆவணம் செய்து அம்மனுக்கு படைத்த அந்த குழந்தை வரம் வேண்டி அந்த படையில் எல்லோருக்கும் தராங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் சேலம் மக்களாக இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் மற்ற ஊர்க்காரங்களாக இருந்தால் சேலம் பக்கம் வந்தால் எங்கள் ஊரில் இருக்க சமயபுரம் மாரியம்மனை தரிசித்து அவள் அருளை பெற்று செல்லுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.